வணக்கம். மிதுனம் ராசிக்கு வாரம் ராசி பலன். கடந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்துட்டார். அதே போல் சந்திரன் இந்த வாரத்தில் 26, 27 ஆகிய தேதிகளில் உங்களுடைய ராசியில் அமர்றாரு குடும்பாதிபதி. அப்போ குடும்பாதிபதி உங்களுடைய ராசியில் தனாதிபதியுடன் இணைவது என்பது இது வருமான ஸ்தானாதிபதியும் சந்திரன். அதனால் தனப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. குரு சந்திர அதியோகமும் கிடைச்சது. வளர்ப்பிறை சந்திரனாகவும் இங்கே அமைய பெறுறதுனால வார்த்தைகள் ரீதியிலும் நல்ல ஒரு அமைப்பு. புதனும் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல தன்னுடைய நண்பர் வீட்டில் அமர்றாரு. அதனால் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் உங்களுக்கு மதிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய வெளிதூர பிரயாணங்கள் நல்ல முறையில் அமையும். அதே போல் தொழில் முதலீடு செலுத்தி இருப்பவர்களுக்கு இப்போது வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. எடுக்கும் முயற்சிகள் வெளிதூரத்தில் ஒரு முயற்சியை ஒரு சொத்து வாங்கிறது இல்லை ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு சொத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக உண்டாகும். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சவர்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இப்போது கைகூடி வரப்போகிறது. குறிப்பாக 4ஆம் இடத்தில் இருந்த கேது 3ஆம் இடத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய பெற்று இருப்பது என்பது நிதானமான முடிவுகள், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். எழுத்துத்துறை கலைத்துறைகள் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. 3ல் கேது அமர்ந்திருக்கிறது. 4ஆம் இடத்திலிருந்து தடையாக இருந்த வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் ஒரு முடிவெடுக்க முடியாத அமைப்புலாம் இருந்தது. ஆனால் குருவின் பார்வை இருந்தனால் ஒரு சாதகமான ஒரு அமைப்பும் இருந்தது. அதே போல் இந்த குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வரும். குரு உங்களுடைய ராசி 7 ராசியிலே அமர்ந்திருக்கிறார். குரு சந்திர அதியோகமும் இந்த வாரத்தில் 26, 27 ஆகிய தேதிகளில் அமைய பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருப்பது. இந்த தேதிகளில் வரன் தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான முடிவு மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டாகும். அதுதான் பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறான்ட்டு கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வை இருப்பதனால சொத்துக்கள் ரீதியிலும் அதே போல் தந்தையின் வழியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும். 10ல் சனி அமர்ந்திருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு வேலையோ தொழிலோ வெளியில் இருப்பவர்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே. உங்களுடைய ராசியில் சந்திரன் குரு இந்த வாரத்தில் இணைவு பெற்று இருப்பதனால குடும்பத்தினுடைய ஆதரவு, வருமான உயர்வு, தனலாபம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.